Good morning. Good morning. Good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Good morning, everybody. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எதை பத்தி படிச்சோம்? மகரந்த சேர்க்கை வகைகள்லாம் பத்தி. மகரந்த சேர்க்கைனா என்ன, மகரந்த சேர்க்கையுடைய வகைகள்லாம் என்ன, அதுக்கான காரணிகள்லாம் என்ன அப்படின்றத லைட்டா பார்த்தோம். படிச்சீங்களா எல்லாரும்? ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சாய் சக்தி. சாய் சக்தி, மகா, நவீன். ஆட்டோகேமி அப்படின்னா என்னப்பா? தன்மகரந்த சேர்க்கை சார். அப்படின்னா என்ன? ஒரு மலர்ல இருக்க மகரந்த துகள்கள் அதே மலர்ல வந்து விழுது சார். ஒரு மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த துகள் அதே மலர்ல இருக்கக்கூடிய சூலக முடியை அடைவது தன்மகரந்த சேர்க்கை. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சந்தானலட்சுமி. சந்தானலட்சுமி சார், கேட்டினோகேமி அப்படின்னா என்னமா? கேட்டினோகேமி அயல் மகரந்த சேர்க்கை சார். அப்படின்னா என்ன, எப்படி நடக்குதுமா? மகரந்த துகள் வந்து அதே தாவரத்துல இருக்கிற வேறொரு மலர்ல விழுந்துச்சுன்னா, வேறொரு மலர்ல இருக்கக்கூடிய சூலக முடியை ரீச் ஆச்சுன்னா அதுக்கு வந்து மரபியல் ரீதியா வந்து தன்மகரந்த சேர்க்கை சார். அதுவே வேறொரு தாவரத்துல போய் விழுந்துச்சு. இல்ல ஒரு நிமிஷம். அதுலயே செயல்பாட்டு ரீதியா அது அயல் மகரந்த சேர்க்கை, கரெக்டா? ஆமாங்க சார். ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அம்பிகேஸ்வரி. எஸ் சார். சினோகேமி அப்படின்னா என்னம்மா? சினோகேமி அதுக்கான டெஃபினிஷன் சொல்லுங்க. வேறொரு தாவரத்துல இருக்கிற மகரந்த துகள் சார், வேறொரு தாவரத்துல இருக்கிற பூல சூழ்முடியில போய் விழுந்துச்சுன்னா அது பேர் சினோகேமி சார். ரைட், ரெண்டுமே வேற வேற இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு இடையே மகரந்த சேர்க்கை நடந்தா அதுக்கு பேரு சினோகேமி, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். ஓகே, தேங்க்யூ. அனிகா. அனிகா, அனிதா. சார், கிளிஸ்டோகேமஸ் மலர்கள் அப்படின்னா என்னம்மா? கிளிஸ்டோகேமஸ் மலர்கள் அப்படின்னா என்ன? அது எப்போதும் திறந்த நிலையில் இல்லாத மலர்கள் சார். ஓ, அப்படின்னு மாத்தி சொல்றீங்க. ஓகே, திறந்த நிலையில் இல்லாத மலர்கள்னா மூடிய நிலையிலே காணப்படக்கூடிய மலர்கள் தான் கிளிஸ்டோகேமஸ் மலர்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லீலாவதி. காஸ்மோகேமஸ் மலர்கள். திறந்த நிலையில காணப்படும். திறந்த நிலையில காணப்படக்கூடிய மலருக்கு வந்து காஸ்மோகேமஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, மோனிகா. மோனிகா இல்லையா? இந்த காஸ்மோகேமஸ் மலருக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. காஸ்மோகேமஸ் மலருக்கான உதாரணம். வயலோ, ஆக்லினா, காமலினா சார். இதெல்லாம் எதுக்கான உதாரணம் தெரியுமா? ரெண்டு வகையிலும் இருக்கக்கூடிய மலர்கள் தான் அது, கரெக்டா? நான் ஒன்லி காஸ்மோகேமஸ், ஒன்லி காஸ்மோகேமஸ் மட்டும்தான் இருக்கணும். அதுல கிளிஸ்டோகேமஸ் இருக்க கூடாது. கிரிஜா சொல்லுங்க. ஹைபிஸ்கஸ். ஓகே, தேங்க்யூ. குணவதி. எஸ் சார். இந்த கிளிஸ்டோகேமஸ் மலர்கள், சரியா? அதுக்கான எடுத்துக்காட்டு சொல்லுங்க. கிளிஸ்டோகேமஸ் மலர்களுக்கான எடுத்துக்காட்டுகள். சார், அவரை சார். அவரை, சரி, ஓகே. இது ரெண்டுத்திலும் இருக்கக்கூடிய மலருக்கு எடுத்துக்காட்டு. வயோலா, ஆக்சாலிஸ், காமலினா சார். வயோலா, ஆக்சாலிஸ் அண்ட் காமலினா. காமலினா ரெண்டு வகையான மலர்களும் அதுல இருக்கும். ஓகே, ஹேரம். இந்த பாலினேஷன் மகரந்த சேர்க்கை காரணிகள்னு நம்ம படிச்சிருப்பீங்க. மகரந்த சேர்க்கை காரணிகள்னு எத்தனை வகையிலான மகரந்த சேர்க்கை காரணிகள் இருக்கு? 2 வகை இருக்கு சார். என்னன்னா? உயிருள்ள காரணியா இருக்கு சார், உயிரற்ற காரணியா இருக்கு சார்.
ஓகே, வெரி குட், தேங்க்யூ. உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் நம்ம 2 வகையா பிரிச்சிடலாம். ஓகே. சாலமன், எஸ் சார். இந்த உயிரற்ற காரணிகள்ல எது எதெல்லாம் வரும், அதுல மிக அதிகமாக எதன் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும்னு பார்த்தோம். காற்று நீர்லாம் உயிரற்ற காரணிகள்ல வரும் சார். காற்று, நீர் இதெல்லாம் வந்து உயிரற்ற காரணிகள்ல வரும். இதுல மிக அதிகமா எதுல மகரந்த சேர்க்கை நடக்கும்? காற்று வழியா தான் சார். காற்று வழியா நடக்கும். மகாகங்கை, உயிருள்ள காரணிகள் எது எதெல்லாம் மகரந்த சேர்க்கையில ஈடுபடும்? விலங்குகள் சார். விலங்குகள். ஓகே, விலங்குகள் மட்டும்தான். ஓகே, விலங்குகள், பூச்சிகள் இது எல்லாமே மகரந்த சேர்க்கையில ஈடுபடும் உயிருள்ள காரணிகளை. நம்புறதா? இந்த உயிருள்ள காரணிகள்ல மிக அதிகமா மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடிய காரணி எது? அனிமல்ஸ். அதான் எந்த வகையிலான விலங்குகள் தான் கரெக்ட். விலங்குகள்ல எது அதிகம்னு கேக்குறேன். பூச்சிகள். பூச்சிகள். சரியா? அதிகமா வந்து பூச்சிகள் வழியாகத்தான் உயிருள்ள காரணிகள்ல மகரந்த சேர்க்கை மிக அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்றோம். நவீன், காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்கள் எந்த வகையிலான தகவமைப்பை பெற்றிருக்கும்? திறந்த நிலையில இருக்கணும் சார். மலர்கள் திறந்த நிலையில இருக்கணும், அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ரைட். பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி, இந்த காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்கள் அவனுடைய மலர்கள் எந்த மாதிரியான தகவமைப்புகளை பெற்றிருக்கணும்? என்னமா? தூரிகை வடிவில சூழ் முடிய பெற்றிருக்கும். அனுஷ்யா, மைக்க மியூட்ல போடுங்க. அனுஷ்யா, ரைட். நெக்ஸ்ட் வந்து மோனசத்யா, இந்த பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்கள் எந்த மாதிரியான தகவமைப்பை பெற்றிருக்கும்? Chemistry. What are all the adaptation present in pollination by insect? ஸ்டிக்கியா இருக்கும் சார். ஸ்டிக்கியா இருக்கணும், ஒட்டும் தன்மை கொண்டதாக இருக்கணும். அப்புறம் அது மட்டும்தானா? இன்செக்ட் மூலியமா பாலினேஷன் நடக்கணும்னா அது மட்டும்தான் அந்த பிளான்டோட அடாப்டேஷனா? ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாலாம் ஸ்டிக்கியா இருக்கும், ஒட்டும் தன்மை கொண்டதாக இருக்கும். மலர் எப்படி இருக்கும்? ஃப்ளவர் எப்படி இருக்கும்? வைஷ்ணவி, ஓபனா இருக்கும் சார். ஃப்ளவர் ஓப்பனா இருக்கணும், நல்லா ஃப்ராக்ரண்ட் கலர்ல இருக்கணும். சரியா? ஃப்ராக்ரண்ட் கலரா இருந்தா தான் இன்செக்ட் அட்ராக்ட் பண்ண முடியுங்க. ஓகே, ரைட் ரைட். அண்ட் ஜெகதீஷ், ஜெகதீஸ்வரன், ரைட். வைஷ்ணவி சார், இந்த நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குதுங்க. நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குது. அது எத்தனை ஜீனஸ்ல நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குது? 30 சார். 30. சரி, இது ரொம்ப அதிகமா இல்ல கம்மியாமா? அப்ப ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்ல காற்று, நீர் வருது. இதுல காற்று தான் மிக அதிகம்னு சொல்லிட்டோம். நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை மிக அதிகமான தாவரங்களில் காணப்படுகிறதா அல்லது எவ்வளவு ஜீனஸ்ல இருக்குன்னு கேட்டேன். குறைவா தான் சார் காணப்படுது. குறைவா தான் காணப்படுகிறது. செல்வ மலர் எத்தனை ஜீனஸ்ல இருக்கும் சார்? எத்தனை பேரினத்தில் நீரின் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை காணப்படுகிறது? இது வரைக்கும் ஆன்சரே பண்ணாதவங்க. ஒரு வித்திலை தாவரத்தில் சார். ஒரு வித்திலை தாவரத்துல அதிகமா இருக்குப்பா. எத்தனை ஜீனஸ்? வெரி குட். ஒரு வித்திலை தாவரம் என்பது கரெக்ட் தான். எத்தனை பேரினத்துல நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது? 30 சார். 30. ஓகே, 30 ஜீனஸ்ல இருக்கு. 30 ஜீனஸ்ல
இருக்கு. ரைட்டா? ரைட்டு. வேற வேற யாருன்னா பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க. காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கான எடுத்துக்காட்டு ஏதாவது ஒரு தாவரம். சார் பப்பாளிங்க சார். பப்பாளி. நமக்கு என்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க? புல்லு சார். புல்லு. ஓகே, புல்லு அண்ட் அதே மாதிரியான மக்காச்சோளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காற்றின் மூலமாக நிகழக்கூடிய மகரந்த சேர்க்கை தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அகைன் படிச்சுக்கிட்டே இருங்க, மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் நான் சொல்லுவேன். கேள்வி கேட்கட்டோம்னா அதுக்கு தயாரா இருக்கணும். என்சிஆர்டில நம்ம எந்த பக்கத்துல இருந்து நம்ம கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீ தயாரா இருக்கணும். ஓகேவா? ரெடியா? ரைட். ஓகே, அதனுடைய கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ பிரயோஃபைட்டுகள் மற்றும் டெரிடோஃபைட்டுகளுடைய குறைவான பரவலுக்கு காரணம் கருவுறுதலில் ஆண் கேமெட்டுகளின் கடத்தலுக்கு நீர் மிக அவசியம் ஆகும். தம்பி, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பிரயோஃபைட்டுகளை காமனா நம்ம என்னன்னு சொல்றோம்? பொதுவா நம்ம என்ன அழைப்போம்? ஆமா, தாவர உலகின் நீர்நில வாழ்வனன்னு சொல்றோம். எதுக்காக அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம்? அதை ஏன் நம்ம பயன்படுத்துறோம்? சார், நீரின் மூலம் தான் குறைந்த சேர்க்கையும் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணுது சார். நீர் கண்டிப்பா இருக்கணும். நீர் இருந்தா மட்டும்தான் அங்கு இனப்பெருக்கம் நடைபெற வாய்ப்பு இருக்கும். அப்ப அது ஆண் கேமெட்டுகள் நீரின் மூலமாக அடித்து செல்லப்பட்டு பெண் கேமெட்டோஃபைட்டை அடைந்து அதுக்கப்புறம் தான் கருவுறுதல் நடக்கும். சரியா? அப்ப இந்த பிரயோஃபைட்டுகள்லாம் எந்த இடத்துல வளரும்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. எந்த இடத்துல? குளிர்வான பிரதேசங்கள் சார். குளிர் பிரதேசங்கள்ல தான். பொதுவா குளிர் பிரதேசங்கள் அல்லது ஆற்றங்கரை ஓரங்கள், நீர் ஊற்றுகளுடைய ஓரங்கள் அங்கதான் இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய கேமெட்டுகளின் நகர்வுக்கு நீர் அவசியம். சரியா? ரைட். அப்ப மற்ற பகுதிகள்லாம் இது காணப்படுவது கிடையாது. பிரயோஃபைட்டுகள் இப்ப நம்ம நேரடியா இப்ப நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் பிரயோஃபைட்டுகளை நம்ம பார்ப்போமானா கிடையாதுங்க. சரியா? ரைட். அதே மாதிரிதான் டெரிடோஃபைட்டுகள்லையும் பாத்தீங்கன்னா கருவுறுதலுக்கு நீர் கொஞ்சம் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. கருவுறுதலுக்கு நீர் மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. ஆக இதுல கேமெட்டுகளின் நகர்வுக்கு வாட்டர் ரொம்ப அவசியம். அதனால வாட்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, வாட்டர் பாடிஸ் எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இவைகள் இருக்கும். சரியா? அப்புறம் இன்னொன்னு கூட நம்ம படிச்சிருப்போம், யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். இந்த பிரயோஃபைட் வகையிலான தாவரங்கள் எந்த மாதிரியான சூழல்ல இருக்கும்? அதனால அதுக்கு ஒரு காமனா ஒரு பேரை சொல்லுவோம். எதை விரும்பி, அதாவது நானே பாதி சொல்லிட்டேன், சொல்லுங்க நீங்க. உங்ககிட்ட தான் நிழல் விரும்பும் தாவரங்கள் சார். சயோஃபைட்டுகள். ரைட், சயோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிழல் இருக்க, டைரக்டா சன்லைட் இருக்கிற இடத்துல அந்த தாவரம் வளராது. சரியா? அப்புறம் பிரயோஃபைட்டுகளுடைய தாவர உடலத்தை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? தாலஸ். அவ்வளவுதான். அது சும்மா அப்படியே படர்ந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். சும்மா அது என்ன அப்படி இருக்கும், அப்படி மண்ணுல அப்படியே படர்ந்து இருக்கும், அவ்வளவுதான். இதுல பெரிய உயரமா வளரும் அப்படிலாம் கிடையாதுங்க. சரியா? அண்ட் டெரிடோஃபைட்டுகள் அப்படிதான். ஓரளவுக்கு கொஞ்சம் உயரம் வளரும், ஃபர்ஸ்ட் உயரம் வளரும், அதிகப்படியான உயரம் வளர்வது கிடையாதுங்க. இதெல்லாம் கீழ்நிலை தாவரங்கள்ல. இங்க கீழ்நிலை தாவரங்கள்ல பொறுத்த மட்டும் ஆண் கேமெட்டுகளுடைய நகர்வுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் அர்த்தம். ரைட். நீரின் மூலம் நிகழும் மகரந்த சேர்க்கைக்கான சில உதாரணங்கள் என்னென்னலாம் வாட்டர் மூலியமா பாலினேஷன் நடக்குது எந்தெந்த தாவரங்கள்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாலிஸ்னேரியா மற்றும் ஹைட்ரில்லா. ஸோ இந்த தாவரங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது அனைத்துமே நன்னீரில் வாழ்பவை. நன்னீர் தான் நமக்கு தெரியும், ஏரி, குளம், குட்டை. சரியா? இந்த பகுதிகளில் வாழக்கூடிய தாவரங்கள் தான் இவைகள், வாலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரில்லா. இதுக்கான படத்தை நான் காமிக்கிறேன். சரி சார், நன்னீர்ல வாழறதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். கடல் நீர்ல வாழக்கூடியவை, கடல் நீர்ல வாழ்ந்து நீரின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். அது எதுனா ஜூஸ்திரா. அது ஜூஸ்திரா, கடற்புற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேரு. அதுலயும் நீரின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை நடக்குது. ஆனா எதுல? கடல் நீர்ல மகரந்த சேர்க்கை நடக்குது. சரியா? இந்த படத்தை பாருங்க. இதுதான். இது என்ன தாவரம் தெரியுதா? இது பேர் என்ன? வாலிஸ்னேரியா. இப்படிதான்பா இருக்கும் வாலிஸ்னேரியா. ரைட் சார். எஃபிஹைட்ரோஃபில்லி அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? எஃபிஹைட்ரோஃபில்லி இங்க இருக்கு பாருங்க. ஹைட்ரோஃபில்லினா என்ன? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, சொல்லு. நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெற்றா அதுக்கு பேரு ஹைட்ரோஃபில்லி. வெரி குட். எஃபி ஹைட்ரோஃபில்லி.
அப்படியே பக்கத்துலயே வந்துச்சு பாருங்க. எஃபி அப்படின்னா என்ன? நீர்மேல் மகரந்த சேர்க்கை. அவ்வளவுதான், ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு. நீருக்கு மேல, நீருக்கு மேல. சார் இப்பதான் நீங்க சொன்னீங்க தண்ணியில வாழுது இந்த பிளான்ட், எப்படி சார் நீரின் மேல் மகரந்த சேர்க்கை நடக்குது? அது தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்க ஜஸ்ட் நான் சொல்றத நீங்க லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும். எப்படி நீரின் மூலம் வாலிஸ் நேரியாவில் எப்படி நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்றத நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ரைட், சரி. வாலிஸ் நேரியா என்பது இருபால் தாவரமா அல்லது ஒருபால் தாவரமா? மோனோசியஸா டையேசியஸா? அடுத்த கேள்வி. சார் டையோசியஸ் சார். டையேசியஸ். டையேசியஸ்னா என்ன? ஆண் பெண் தனித்தனியா இருக்கும் சார். ஆண் பெண் தாவரங்கள் தனித்தனியாக காணப்படுகிறது. ஜஸ்ட் லைக் திட் யூ கேன் see. இது வந்து ஃபீமேல் பிளான்ட்டுங்க. இது வந்து ஃபீமேல் பெண் தாவரம், இது மேல் ஆண் தாவரம். அப்ப இது எதுல தான் வரும்? டையேசியஸ்ல தான் வரும். இந்த எடுத்துக்காட்டு நம்ம என்சிஆர்டில இருக்கு, அதனாலதான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ரைட், ஓகே. இதுல பாருங்க, அப்ப பெண் தாவரத்தில் ஒரே ஒரு அந்த கைனீசியம் அதனுடைய சூலக முடி நீட்டி கொண்டு காணப்படுகிறது. பெண் தாவரத்துல இந்த பெண் மலர் மட்டும் இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அனிதா மைக்க மியூட்ல போடுங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிஸ்டிலேட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? பிஸ்டிலேட் மலர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆண் தாவரத்துல ஸ்டாமன்ஸ் மட்டும் இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டாமினேட் மலர். ஸ்டாமினேட், தமிழின் ஸ்டாமினேட் தான், பிஸ்டிலேட் தான், கவலைப்படாதீங்க, அது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். ரைட், இப்போ நீங்க இதுல பாருங்க சார், இதுல எப்படி சார் மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்றது இதுல பார்க்கலாம். பெண் தாவரத்தினுடைய சூலக முடி இங்க பாருங்க, இதுதான் கைனீசியம். ஸோ இதனுடைய சூலக முடி எங்க இருக்கு? இது நீரினுடைய மேற்பரப்பு, வாட்டர் கரண்ட் வரக்கூடிய பகுதி, நீரினுடைய மேற்பகுதி. இப்ப நான் ஏரி குளம் குட்டையெல்லாம் பார்த்தோன்னா மேல அப்படியே தண்ணி ததும்பிட்டு இருக்கும். ஸோ அந்த ரீஜன்ல பெண் மலர் நீட்டி கொண்டு காணப்படும். பெண் மலர் நீட்டி கொண்டு காணப்படும். ஆனால் ஆண் தாவரத்துல இந்த மகரந்த துகள்கள் எங்கிருந்து வெளியிடப்படும்? நீரின் உட்பகுதியிலிருந்து வெளியிடப்படும். அந்த மகரந்த துகள்கள் இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். அந்த மகரந்த துகள்கள் என்ன ஆகிறது? நீரின் மேற்பரப்புக்கு வந்து சேர்கிறது. நீரினுடைய மேற்பரப்புக்கு வந்து சேர்கிறது. அண்ட் இங்கிருந்து இவைகள் நீரோட்டம். நீரோட்டம்னா என்ன? நீரோட்டம்னா என்ன? நீருக்குள்ளே போகும் சார், அந்த ஓட்டமா போயிட்டு இருக்கும். இப்போ ஒண்ணு இல்ல ராஜா, இப்ப ஒரு நமக்கு ஏரி இருக்குது, ஏரியில போயிட்டு ஒரு தெர்மாக்கோலை தூக்கி போடா, என்ன நடக்குது? மிதந்து ஒரே இடத்துல இருக்குமா? கொஞ்சம் அப்படியே ஃப்ளோ ஆகுமா? வேற இடத்துக்கு போகும் சார். அதே மாதிரி தான், அதுதான் நீர் ஓட்டம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? வாட்டர் கரண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், நீர் ஓட்டம். அப்ப அந்த நீரோட்டத்தின் மூலம் ஆண் மலரானது இங்க பாருங்க அப்படியே நகர்ந்து எங்க வந்துடுறார்? பெண் மலருடைய சூலக முடியை ரீச் ஆகிடும். சரியா? அப்ப என்னதான் தாவரத்தினுடைய ஆண் இனப்பெருக்க அமைப்பு, மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் நீருக்கு உள்ள இருந்தாலும் நீருக்கு மேல் அடித்து வரப்பட்டு நீர் ஓட்டத்தினால் பெண் மலரை அடைந்து அங்கு மகரந்த சேர்க்கை நடக்குது. அதனால இதுக்கு என்ன பேரு? அதனாலதான் நாம இது என்னன்னு சொல்றோம்? எந்த வகையிலான மகரந்த சேர்க்கைன்னு சொல்றோம்? நீர் மூல மகரந்த சேர்க்கையில எஃபி ஹைட்ரோஃபிலி. எஃபினா மேல, எஃபினா மேல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. புரிஞ்சுச்சா? இப்படி தாண்டா வாலிஸ் நேரியாவுல மகரந்த சேர்க்கை நடக்குது. யாருக்காவது டவுட் இருக்கா அதுல? ரைட், ஓகே. இந்த படத்தை பாருங்க, இது ஹைட்ரில்லாங்க. சரியா? ஹைட்ரில்லா. இந்த ஹைட்ரில்லாவை என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணாங்க தெரியுமா? யாருக்காவது? ஸ்கூல்ல எல்லாம் சார் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ரில்லா தாவரம் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? சரி, இது தண்ணியில வாழுத, இதுக்கு ஆக்சிஜன் தேவையா இல்லையா? சரிப்பா, இது ஒளிச்சேர்க்கை செஞ்சா எதை வெளியிடும்? ஒளிச்சேர்க்கை செஞ்சா எதை வெளியிடும்? ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்கள் எதை வெளியிடும்? ஆக்சிஜன் சார். எவ்வளவு ஆக்சிஜனை வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகிறதுன்றத ஈஸியா இந்த தாவரத்தை எடுத்து ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு, சரியா, லைட்ல வச்சுட்டோம்னா எத்தனை பபிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுவாங்க. ஒளிச்சேர்க்கை செய்கிறதா இல்லையா என்பதை நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்காக பயன்படுத்துவோம். இதுதான் ஹைட்ரில்லா. இதுவும் நன்னீர்ல வாழக்கூடியது, ஏரி குளம் குட்டையில வாழக்கூடியது.
நீரின் மூலமாக மகரந்த சேர்க்கை வரக்கூடிய தாவரங்கள்ல ஒன்று. ஓகேவா? இந்த படத்தை பாருங்க. ஜூஸ்டீரா, சரியா? இது கடல் புல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜூஸ்டீரா கடல் புல்னு சொல்றோம். இது முழுக்க முழுக்க தண்ணிக்குள்ளேயே வாழும். அதிலும் குறிப்பா கடல் நீர்ல தான் வாழும். ஓகேவா? ஸோ இதுலயும் நீரின் மூலமாகத்தான் உள்ளேயே என்ன ஆகுது, பாலினேஷன் நடந்துடுது. ஹைட்ரோஃபிலி வகைகளான மகரந்த சேர்க்கை தான் இதுலயும் காணப்படுகிறது. ரைட், சரிங்க சார். அடுத்து ஒரு டவுட் வருது சார், தண்ணியில வாழக்கூடிய தாவரங்கள் எல்லாத்துலயும் தண்ணி மூலமா தான் மகரந்த சேர்க்கை நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. சரியா? என்னதான் ஒரு தாவரம் தண்ணீரில் வாழ்ந்தாலும் தண்ணீரில் வாழக்கூடிய தாவரங்களை நம்ம என்ன சொல்றோம்? நீர் வாழ தாவரங்களை நம்ம என்னையா சொல்லுவோம்? நீரில் வாழக்கூடிய தாவரங்களை நாம் பொதுவாக என்னவென்று அழைப்போம்? நீர்வாழ் தாவரம். அதுக்கு சயின்டிபிக் டேர்ம்ஸ் சொல்லணும். நோ 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 நோ, நான் கேட்ட கேள்வி தாவரங்கள் நீரில் வாழ்ந்தால் அதற்கு என்ன பண்ற பெயர்? பிளான்ட்ஸ் லிவிங் இன் வாட்டர் பாடிஸ். ஹைட்ரோஃபில்லினா நீரின் மூலம் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை. நான் நீர்வாழ் தாவரங்களுக்கு என்ன பெயர்னு கேட்கிறேன். அதிலே இருக்குது. ஹைட்ரோ பிளான்ட்ஸா? ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டீங்க. அவ்வளவுதான். ஹைட்ரோஃபைட். வெரி குட். ஹைட்ரோஃபைட்மா. இது தெரிஞ்சா நம்ம ஹைட்ரோஃபில்லி, ஹைட்ரோ கேரி எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம். ஹைட்ரோனா வாட்டர், அவ்வளவுதான். வாட்டர்ல இருக்கக்கூடிய பிளான்ட், ஃபைட்னா பிளான்ட், ஹைட்ரோஃபைட். ஸோ ஹைட்ரோஃபைட்ல என்ன வகையிலான பாலினேஷன்? ஹைட்ரோஃபில்லி. தட்ஸ் ஆல். ஓகே, புரியுதா? ரைட். அப்ப நீர்ல வாழக்கூடிய தாவரங்கள்ல எல்லாத்துலயும் நீரின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடப்பது கிடையாது. ஒரு சிலவற்றில பூச்சிகள் மூலமாக கூட மகரந்த சேர்க்கை நடக்குது. அது ஹைட்ரோஃபைட்டா இருந்தாலும் அதை நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஹயசின்த். சரியா? வெங்காய தாமரைன்னு தமிழ்ல வராது. நீங்க என்ன பண்ணுங்க, வாட்டர் ஹயசின்த் பார்த்துக்கங்க. சரியா? மற்றும் நீர் அல்லி, வாட்டர் லில்லி. ஸோ இவைகள்லாம் தண்ணியில வாழ்ந்தா கூட அவைகள் தண்ணீரின் மூலம் மகரந்த சேர்க்கையே நடைபெறுவது கிடையாது. சரியா? நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். வாட்டர் லில்லி நம்ம பார்க்குறோம் தண்ணியில. அல்லிலாம் பார்த்துருக்கீங்களா? குளத்துலலாம் இருக்கும் அல்லி, தாமரை. இது 2-3 வாட்டி நீட் கொஸ்டின்ரா. கடந்த 4 ஆண்டுகள்ல 2-3 வாட்டி நீட் கொஸ்டின்ல இது வந்திருக்கும். ஓகேவா? அப்ப இது நீர்ல வாழ்ந்தால் கூட இவைகள் மகரந்த சேர்க்கை எதன் வழியாக நடக்கிறது? இன்செக்ட் மூலம் நடக்குது. ஏன்னா நீரினுடைய மேற்பரப்புக்கு மேல இருக்கும். சரி, நீருடைய சர்ஃபேஸுக்கு மேல இவர்களுடைய மலர்கள் நீட்டி கொண்டிருக்கும். அங்க நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்க வாய்ப்பே கிடையாது. காற்றின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை நடக்குது. இந்த தாவரங்கள் தாம் வாழும் நீரின் மட்டங்களுக்கு மேல் உயர்ந்த நிலையில் அதன் மலர்கள் அமைந்துள்ளதால் நிலவாழ் தாவரங்கள் நிகழ்வது போல பூச்சிகள் அல்லது காற்றின் மூலமாகவே மகரந்த சேர்க்கை இங்கு நிகழ்கின்றன. அப்ப இந்த வாட்டர் லில்லி எடுத்துக்கிட்டீங்க, சரியா? அதே போல வாட்டர் ஹயசின்த் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல நீட்டிட்டு இருக்கும் ஃப்ளவர்லாம். அப்ப சாதாரண ஒரு நிலவாழ் தாவரங்கள் எப்படி மகரந்த சேர்க்கை நடக்குது? காற்றின் மூலமாக நடக்குது அல்லது பூச்சிகள் மூலமாக நடக்குது. அதே மாதிரி இந்த வாட்டர் லில்லியிலும் வாட்டர் ஹயசின்த்திலும் காற்றின் மூலமாக அல்ல, பூச்சியின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் மகரந்த சேர்க்கை நிகழ்கிறது. இது எக்ஸப்ஷனல் கேரக்டர். தண்ணியில வாழ்ந்தாலும் இது வந்து எக்ஸப்ஷனல் கேரக்டர். ரைட். அடுத்தது வாலிஸ்னேரியா. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ வாலிஸ்னேரியாவை பொறுத்த மட்டும் இல்ல, அதனுடைய பெண் மலர் தன்னுடைய நீண்ட தண்டின் மூலம் நீரின் மேற்பரப்பை வந்து அமைகிறது. சரியா? அதாவது எப்பவுமே வாலிஸ்னேரியாவை பொறுத்த மட்டும் இல்ல, சரியா, அதனுடைய ஃபீமேல் ஃப்ளவர் எங்க இருக்குன்னா வாட்டர் சர்ஃபேஸுக்கு ரீச் ஆகிருக்கும். வித் லாங் ஸ்டாக், நீண்ட தண்டை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட்டு. சரி சார், ஆண் மலர்கள் அல்லது மகரந்த துகள்கள் நீரின் மேற்பரப்பில் வெளியிடப்பட்டு நீரோட்டத்தின் உதவியால் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. அப்ப பாருங்க, உள்ள தண்ணிக்குள்ள இருந்தா கூட மேல் ஃப்ளவரோட அல்லது போலன்கள் என்ன ஆகுது?
தண்ணிக்குள்ள ரிலீஸ் ஆகி அவனுடைய சர்ஃபேஸுக்கு வந்துடுது, மேற்பரப்புக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் தே ஆர் கேரிடு பேசிவ்லி பை வாட்டர் கரண்ட். பேசிவ்லின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செயலற்ற தன்மையில, அதுக்கு எனர்ஜி எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வாட்டர் கரண்ட் மூலியமா அந்த போலன் கிரைன் ஃபீமேல் ஃப்ளவரை ரீச் ஆகி வாலிஸ் ஏரியாவில் நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குது. அதனாலதான் நம்ம அதை எஃபி ஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இந்த மேல் ஃப்ளவர் மேல வந்துருச்சு, அப்புறம் ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோ ஆகி பேசிவ் கரண்ட் மூலியமா இங்க இருந்து இப்படி போயிட்டு ரீச் ஆயிட்டு பாலினேஷன் நடந்துடுது. ஓகேவா? ஓகே, அமைதியா இருக்கிறீங்க. கடல் நீர்வாழ் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். கடல் நீர்வாழ் தாவரங்கள் தான் ஜூஸ்ரா. ஓகே சார். ஜூஸ்ரா இருக்கு பாரு, நம்மளோட புக்ல எல்லாமே இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. என்சிஆர்டி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் ஏதாவது விட்டு இருந்தேன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்க சொல்லலாம், சார் இந்த பாயிண்ட் இதுல இல்ல செக் பண்ணுங்கன்னா நான் அடுத்த இதுல ஆட் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஓகே சார், ஒரு சின்ன டவுட் சார். சொல்லு ராஜா. சார், வெங்காய தாமரையும் ஆகாய தாமரையும் ஒண்ணா சார்? இல்லடா தம்பி, அது வேற வேற. ஆகாய தாமரை வந்து நம்ம பிஸ்டியான்னு சொல்லுவோம், வெங்காய தாமரை வந்து ஐகார்னியா அல்லது வாட்டர் ஐசான்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா? ஆனா நீர் மகரந்த சேர்க்கைக்கு ஆகாய தாமரை எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க சார். ரெண்டுமே உண்டு. ஆமா, வரும். பிஸ்டியால கூட அப்படிதான் நடக்கும், தண்ணிக்கு மேலதான் இருக்கும். ஆனா நம்ம என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்கானோ அதை நீ மெயினா பாத்துக்கோ. அந்த எக்ஸாம்பிள் வந்ததுன்னா நீ அதைத்தான் நீ போடணும். வேற எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தா கூட போடாது. இப்ப நீ 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 கேட்கிற பிரகாரம் பார்த்தா நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை எதில் நடைபெறுகிறது? கீழே ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அல்லி, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஐகார்னியா, மூணாவது ஆப்ஷன் வந்து பிஸ்டியா, சரியா? நாலாவது ஆப்ஷன் வந்து இவை அனைத்தும் வருது. இப்ப நீங்க என்ன போடுவீங்க ஆன்சரு? இவை அனைத்தும் சார் போடக்கூடாது, ஐகார்னியா மட்டும் தான் போடணும். வெங்காய தாமரை சார். சாரி நான் என்ன கேட்டேன், காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை வெங்காய தாமரை தான். இல்ல சொல்ல வரேன். அதுதான் கேள்வியை நான் மாத்திட்டேன்றேன், திருப்பி நான் சொல்றேன். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்கள் எது, சரியா? இப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு ஆப்ஷன் 1 ஆகாய தாமரை, 2வது வெங்காய தாமரை அல்லது ஐகார்னியா அல்லது வாட்டர் ஐசான்ஸ், ஓகே? 3வது என்னது அது பேரு, வாலிஸ்னேரியா, 4வது ஹைட்ரில்லா. இப்படி கொடுத்தா நீ என்ன போடுவ? வெங்காய தாமரை, ஐகார்னியா. ஐகார்னியா மட்டும்தான் போடணும் சார். அங்க பிஸ்டியா வந்திருக்கு. நமக்கு என்சிஆர்டில என்ன எக்ஸாம்பிள் மெயினா கொடுத்துருக்கான், 100% எது கரெக்ட் ஆன்சர் அதுதான் நீங்க போடணும். ஓகேவா சார்? அதுலயும் நடக்குது சார், அது அவன் கன்சிடரே பண்ண மாட்டான். என்டிஏ நீங்க ஒன்னும் ஞாபகம் வச்சுங்க, ஃபைனல் ஒரு வாட்டி ஆன்சருக்கு வெளியிட்டானா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க மாத்த மாட்டாங்க. ஓகேவா? அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நமக்கு தேவை என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் முக்கியம். புரியுதா? சார், அப்ப நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு என்ன எடுத்துக்காட்டு? வெங்காய தாமரை சார். தாமரை சார். ஐகார்னியா, லில்லி, சரியா? புரியுதா சார்? ஓகே ரைட். அடுத்தது இதான் ஜூஸ்திரா, கடல் புல் அல்லது ஓலைப்பாசி, இப்படி எப்படி வேணாலும் நம்ம இதை சொல்லலாம். இதுவும் பாத்தீங்கன்னா கடல் நீர்ல தண்ணிக்கு உள்ளேயே வாழக்கூடிய ஒரு தாவரம். கடல் நீர்ல தண்ணிக்கு உள்ளேயே வாழக்கூடிய ஒரு தாவரம், சரிங்களா? இதுல என்ன ஆகுறதுன்னா மகரந்த சேர்க்கை தண்ணிக்குள்ளேயே நடந்துகிடுதுங்க, சரியா? அப்ப உள்ளேயே வெளியிட்டு உள்ளேயே ரீச் ஆயிடும். இதுதான் ஜூஸ்டிரா அப்படின்னு நம்ம சொன்னோம். கடல் புல் அல்லது கடல் ஓலை, எப்படி ஒன்னாலும் நீங்க இதை நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சு. இது போன்ற பல இனங்களில் மகரந்த துகள்கள் நீண்டதாகவும் ரிப்பன் வடிவ சூழ்முடியை கொண்டு மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுங்க. தம்பி, அசன் ரீசன் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அப்ப நீர்வாழ் தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய தாவரங்கள்ல பார்த்தீங்கன்னா மகரந்த துகள்கள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீண்டதாக இருக்கும். எப்படி இருக்கும்? கொஞ்சம் நீண்டதாக இருக்கும். அதாவது இந்த மாதிரியான தாவரங்கள்ல மகரந்த துகள்கள் நீண்டதாக இருக்கும். அண்ட் ரிப்பன் லைக், அதாவது என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்துல, ரைட், அந்த சூழ் முடி இருக்கு இல்லைங்களா, சிக்மா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரிப்பன் வடிவில் இருக்கும், சரியா?
இது 2 கேரக்டர் ஞாபகம் வச்சுங்க. நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்கள்ல மகரந்த துகள்கள் ரொம்ப லாங்கா இருக்கும், பிளஸ் ரிப்பன் ஷேப்ல சூல் முடியை கொண்டிருக்கும். ஓகேவா? இது 2ம் அதனுடைய கேரக்டர். இந்த படத்தை பாருங்க. நம்ம என்சிஆர்டில கொடுக்கப்பட்ட சொல்லுமா. அப்ப வெங்காய தாமரையில அதே மாதிரி அமைப்பு இருக்குமா சார்? வெங்காய தாமரையில அங்க அது எதன் மூலியமா மகரந்த சேர்க்கை நடக்குதுமா? காற்று சார். அப்புறம் எப்படிமா இந்த கேள்வி கேக்குற நீ? இருக்குமான்னு கேக்குறேன் சார். இருக்காது பாப்பா. இதாவது இப்ப காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு வந்து ஈஸியாவே உங்களுக்கு ரீச் ஆயிடும், பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க தண்ணி மூலம் நடக்கிறதுக்கு வாட்டர் கரண்ட் மூலியமா தான் அடித்து வரணும். சரியா? அதுக்காக அந்த அடாப்டேஷன் மாறி இருக்கு. அதனால தகவமைப்புகள் வந்து அதுக்கேற்ற சூழலுக்கு ஏற்ப இயற்கையிலேயே அப்படி உருவாக்கப்பட்டதா தான் இருக்கும். ஓகேவா? இந்த படத்தை பாருங்க ராஜா. அப்ப இது வாலிஸ்னேரியா. வாலிஸ்னேரியாவுடைய பெண் மலர் இப்படிதான், ஒரே ஒரு பெண் மலருக்கு கொடுத்துருக்காங்க, ஃபீமேல் ஃப்ளவரை கொடுத்துருக்காங்க. அது எப்படி வாட்டர் சர்ஃபேஸ்ல நீடிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இதான் ஆண் மலர். இது அப்படியே ரீச் ஆயிட்டு மேல வந்த பொண்ணு, இதான் வாட்டர் கரண்ட். இதை சுத்தி போட்டிருக்குதுன்னா அது அந்த நீர் சுழற்சி அல்லது நீர் ஓட்டங்கள் சொல்றோம், அதன் மூலியமா ரீச் ஆயிடுச்சுன்னா இங்க பாலினேஷன் நடந்திருக்கு. ரைட்டா? அண்ட் கீழே இருக்க படத்தை பாருங்க. இது வந்து பூச்சிகள் மூலமாக நிகழக்கூடிய மகரந்த சேர்க்கை. ஓகேவா? படம் புரியுதா? ரைட் சார். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம் சார். பொதுவா இப்ப ஜென்ரலா நம்ம ஒரு பிளான்ட் பாக்குறோம், ஆலமரம், அரச மரம், மாமரம். இதனுடைய மகரந்த துகள்லாம் தண்ணியில போட்டா என்ன ஆகும்? அது ஈரமாயிடும், அதனுடைய இது வேஸ்டா போயிடும். சரியா சார்? அப்ப வாட்டர்ல இருக்குது சார், ஏற்கனவே வாட்டர்ல இருக்கு. அதனுடைய மகரந்த துகள்கள் பாதிக்கப்படாமல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மகரந்த துகளை சூழ்ந்து ஒரு மியூசிலேஜ் உரை காணப்படும். அது மியூசிலேஜ்னஸ் ஷீட் காணப்படும். அதுதான் அப்ப மியூசிலேஜ்ன்றது ஒரு வளவளப்பான இதான் மகரந்த துகள்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல ஒரு கவரிங் இருக்கும், அதுதான் மியூசிலேஜ் கவரிங். இது இருக்கிறதுனால என்னதான் மகரந்த துகள் தண்ணியில இருந்தா கூட அது பாதிப்படைவது கிடையாது. சரியா? இது எங்க? நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நிகழக்கூடிய தாவரங்கள்ல அதனுடைய மகரந்த துகள் மியூசிலேஜ் உரையால் சூழப்பட்டு காணப்படும். ஓகேவா? புரியுதா? ரைட். காற்று மற்றும் நீரின் மூலம் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் காணப்படுவதில்லை மற்றும் இதில் தேன் சுரப்பிகளும் காணப்படுவதில்லை. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அசஸ் ரீசன் வகையில. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்குது, விண்ட் பாலினேஷன். ஓகே, அண்ட் வாட்டர் பாலினேஷன் நடக்குது. சரியா? இங்கெல்லாம் வந்து மலர்கள் வந்து நல்ல வண்ணங்கள்ல இருக்கணுமானா கிடையாது. சரியா? ஒன்லி அதே மாதிரி நெக்டார் கிளான்ஸ் இருக்கணுமானா கிடையாது. ஏன்? என்ன காரணம்? பூச்சிகளை கவர வேண்டிய தேவை கிடையாது. வந்துட்டு நீரின் மூலமா மகரந்த சேர்க்கை செய்யறதால எந்த விதமான பூச்சிகளை கவரத்துக்கும் அதுக்கு இது இல்ல சார். கரெக்ட் தான். ஏன்னா அது ஒரு ஏபயாட்டிக் கேரக்டர், அது ஒரு ஏபயாட்டிக். அதனால அங்க வந்து அவசியம் கிடையாது. ஓகேவா? சரி. பெரும்பாலான பூக்கும் தாவரங்கள் பல்வேறு விதமான விலங்குகளை மகரந்த சேர்க்கை காரணிகளாக பயன்படுத்துகின்றன. அப்ப நம்ம பார்த்தோம், விலங்கு அதாவது பயாட்டிக்னு எடுத்துக்கிட்டாவே பூச்சிகள் தான் மிக மிக அதிகமாக மகரந்த சேர்க்கையில ஈடுபடுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே, ரைட். அப்ப ஒரு சில தாவரங்கள் வந்து அதற்கான அடாப்டேஷனை கொண்டு இருக்கும். இந்த தாவரங்கள்ல இந்த இன்செக்ட் தான் மகரந்த சேர்க்கை காரணி, இந்த பூச்சி தான் மகரந்த சேர்க்கையில ஈடுபடும். சரியா? இந்த தாவரத்துல இந்த விலங்கினம் தான் மகரந்த சேர்க்கையில ஈடுபடும். சோ இது எல்லாமே இயற்கையுடைய நியதின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய உடலுடைய அமைப்புகள் அப்படி ஒரு காரணம்னு சொல்லலாம். பார்க்கலாம். பெரும்பாலான பூக்கும் தாவரங்கள் பல்வேறு விதமான விலங்குகளை மகரந்த சேர்க்கை காரணிகளாக பயன்படுத்துகின்றன. சரியா? ரேஞ்ச் ஆஃப் அனிமல்ஸை அது பயன்படுத்துகின்றன. அது என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தேனீக்கள், சரியா, பீஸ், வண்ணத்து பூச்சிகள், பட்டர்ஃபிளைஸ், ஈஸ், ஃபிளைஸ், சரியா, ஈக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டுகள், பீட்டல்ஸ், ஓகே, குளவிகள், வாஸ்ப், அப்புறம் எறும்புகள், அண்ட் மோத், அந்துப்பூச்சி, சரியா, அந்துப்பூச்சி, அண்ட் சம் பேர்ட்ஸ் லைக் சன்பேர்ட்ஸ், சூரிய பறவை, மற்றொன்று அம்மிங் பறவை, பாடும் பறவைகள். ஸோ இவைகள்லாம் விலங்குகள் மூலம் மகரந்த சேர்க்கையே ஈடுபடக்கூடிய காரணிகள்னு சொல்லலாம். மற்றும் வவ்வால் நமக்கு தெரியும், பேட், ஓகே. இது எல்லாமே மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடிய உயிருள்ள காரணிகள்னு சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, அழகா அந்த பூச்சிகள் வந்து போச்சிங்கன்னா என்ன பண்ணும், தேனை உறிஞ்சி கொள்வதற்காக அந்த எப்படி உள்ள போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அதனுடைய அந்த உணர் கொம்புகள் மூலியமாக என்ன பண்ணும், உறிஞ்சும், சரியா. உணர் கொம்புகள்ன்றது ஆண்டனா, சாரி, அதுல என்ன இருக்கும், மூக்கு பகுதியில ஒரு நீட்சி மாதிரி இருக்கும். அது மூலியமா என்ன பண்ணும், தேனை உறிஞ்சும். அந்த சமயத்துல ஆட்டோமேட்டிக்கா பாலினேஷன் நடந்துரும், சரிங்களா. இது வந்து என்னது, இது சன்பேர்ட்ஸ் இப்படிதான் இருக்கும், அம்மிங் பேர்ட்ஸ் இப்படிதான் இருக்கும், ரைட். சார், இப்ப விலங்குகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னு நம்ம சொன்னோம். அதுல குறிப்பா எதுதான் சார் மிக அதிகமா மகரந்த சேர்க்கையில ஈடுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனீக்கள் தான். இப்ப நம்ம நிறைய பார்த்தோம், தேனி பார்த்தோம், வண்ணத்து பூச்சி பார்த்தோம், ஈ பார்த்தோம், வண்டு பார்த்தோம், குளவி பார்த்தோம், எறும்புகள் பார்த்தோம், அந்து பூச்சி பார்க்கிறோம், பறவைகள் பார்க்கிறோம். இப்படி எல்லா பயாட்டிக் காரணிகள்லையும், எல்லா உயிருள்ள காரணிகள்லையும் மிக அதிகமாக மகரந்த சேர்க்கையில ஈடுபடுவது அப்படின்னா எதை சொல்லணும்? எது? தேனீக்கள் சார். அப்ப பாருங்க, அப்ப நம்ம இது வரைக்கும் என்னென்னவா சொல்லியிருக்கோன்றத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்க சார். பயாட்டிக் ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டா, உயிருள்ள காரணிகள்னு எடுத்துக்கிட்டா, விலங்குகள் மூலமாகத்தான் அதிகமான மகரந்த சேர்க்கை நடக்கும். அந்த விலங்குகள்ல எது சார் அப்படின்னா தேனீக்கள் தான் மிக அதிகமாக சொல்லணும். ஓகேவா? புரியுதா? அப்ப எப்படி கேள்விகள் வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான், ரைட். சார், விலங்குகள் வேற என்னென்னலாம் பாலினேஷன்ல ஈடுபடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய விலங்குகளான லெமூர் வகை குரங்குகள், சரியா, லெமூர் வகை நான் பின்னாடி காமிக்கிறேன், பிரைமேட்ஸ், சரியா, இது ஒரு வகையான பிரைமேட்ஸ். லெமூர்ன்றது பிரைமேட்ஸ். அப்ப லெமூர் பிரைமேட்ஸ்னா என்ன வகையிலான பாலின சுழற்சி நடக்கும், என்ன சைக்கிள் நடக்கும் அங்க? ரைட். லெமூர் வகை குரங்குன்றது ஒரு பிரைமேட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொறித்துண்ணும் விலங்குகள், ஆர்போரியல் ரோடன்ஸ். இந்த எலி எல்லாம் பாத்துருக்கீங்க, எலி அணி எல்லாம் குறிக்கும், பாத்திருக்கியா? ஒரு ஏதாவது விதை கட்சிதான் போதும், அதுதான் கொறித்துண்ணும் விலங்குகள். ஓகே. அண்ட் ஊர்வன வகையினர், சரியா, ஊர்வன வகையினங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கெக்கோபல்லி மற்றும் தோட்டப்பள்ளி, ரெப்டைல்ஸ், கெக்கோ லிசார்ட் அண்ட் கார்டன் லிசார்ட். ஓகே. அண்ட் அதே மாதிரி வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இது மட்டும் தான் இங்க எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கான். ஸோ இது கூட, இவைகள் கூட மகரந்த சேர்க்கையில ஈடுபடக்கூடிய மகரந்த சேர்க்கை காரணிகளாக செயல்படுகின்றன. சார், லெமூர் வகை குரங்கால கூட மகரந்த சேர்க்கை நடக்குது. சில குறித்துண்ணும் விலங்குகள் கூட அது வேணும்னா மகரந்த சேர்க்கைக்காக அங்க போறது கிடையாது. ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுது அந்த குரங்குகள். அப்ப ரெண்டும் ஒரே ஸ்பீசிஸா இருக்கும்போது அதனுடைய உடல்ல மகரந்த துகள் ஒட்டி கொண்டு ஈஸியா என்ன நடந்துரும், அங்கு பாலினேஷன் நடந்துரும். சரியா? இந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்க, இவர் தான் லெமூர் வகை குரங்கு. சரியா? லெமூர் வகை குரங்கு, ஒன் ஆஃப் த பிரைமேட்ஸ். இங்க பாருங்க, இதெல்லாம் கொறித்துண்ணும் விலங்குகள். இது எல்லாமே ஆர்போரியல் ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொறித்துண்ணும் விலங்குகள் தான். அப்படியே அந்த விதையை அப்படியே என்ன பண்ண, கொறித்துண்ணும். அது ஒரு தாவரத்துல போயிட்டு பறிக்க போகுது, அது சாப்பிட போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அது மூலியமாகவும் பாலினேஷன் நடந்து விடுகிறது. அண்ட் கெக்கோபல்லி, சரியா, இதெல்லாம் வந்து ரெப்டைல்ஸ்ல வரக்கூடியது. அண்ட் தோட்டப்பள்ளினா ஓனானை தான் நம்ம தோட்டப்பள்ளின்னு சொல்றோம். கார்டன் லிசார்ட் அப்படின்னா ஓனான்கள் தான். இவைகள் மூலமாக கூட மகரம் சேர்க்கை நடக்குது. இப்பெல்லாம் ஓனான்லாம் இருக்குதாடா? இருக்கு சார். இருக்கு. ரைட். கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி தெரியுது. ரைட். பூச்சிகளின் மூலம் மகரம் சேர்க்கை நடைபெறும் தாவரங்களில் பெரும்பாலானவை பெரிய மலர்களை கொண்டுள்ளன. சார், இப்ப இன்செக்ட் மூலியமா பாலினேஷன் நடக்கும்னா அங்க ஃப்ளவர் எப்படி சார் இருக்கணும்? பாக்குறதுக்கு பெருசா இருக்கணும். ஃப்ளவர் எப்படி இருக்கணும்? ரொம்ப பெருசா இருக்கணும். அதாவது ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ், கலர்ஃபுல் அண்ட் ஃப்ராக்ரண்ட் அண்ட் ரிச் இன் நெக்டார்.
அதாவது பெருசா இருக்கணும் மலரு, கலர்ஃபுல்லா இருக்கணும், வண்ணமயமா இருக்கணும், நறுமணம் கொண்டதாக இருக்கணும், நல்ல ஸ்மெல் வரணும், அந்த பூச்சிகளை அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா அது தவிர பூச்சிகளுக்கு என்ன பண்ணணும்? தேனை கொடுக்கணும். சரியா? தேன் சுரப்பிகள் இருந்தா தானே பூச்சிகள் அதை நாடி வரும். அதுவே மலர் மட்டும் நல்லா கலரா இருந்து கூட அதுல தேன் இல்லைன்னா பூச்சிகள் அங்கு வராது. ஸோ இந்த மாதிரியான அடாப்டேஷன்ஸ் எல்லாம் இருந்தா அங்கு பூச்சிகள் மூலமாக, இன்செக்ட் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும். ரைட். மலர்கள் மிக சிறியதாக இருக்கும் பொழுது, சார் சின்ன சின்ன பூவா இருக்கு, அங்க எப்படி சார் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன பூக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸா மாறும். சரி, நீங்க பார்த்துருக்கலாம். இப்ப இந்த வேப்பம் பூ பார்த்திருக்கீங்களா? இக்ஸோரா சொல்லலாம்ல சார்? சார் இக்ஸோரா. இக்ஸோரா, இக்ஸோரா நீங்க சொல்லலாம். அது ஒரு கொத்தாக இருக்க மாதிரி. அப்ப வேப்பம் பூலாம் பாருங்க, ஒரே ஒரு சின்ன கிளைதான் இருக்கும், அதுல நிறைய குட்டி 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 மலர். அது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்றோம், ஒரு மஞ்சரின்னு சொல்றோம். அப்ப நீங்க ஒண்ணு யோசித்து பாருங்க, வேப்பம்பூ மட்டுமே நீங்க யோசித்து பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்குப்பா. வேப்பம்பூ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், ரொம்ப இருக்கிறதுலே சின்னதா இருக்கும். இது மட்டும் யோசித்து பாருங்க, இது மட்டும் ஒரு கிளையில இருந்தா பூச்சிக்கு கண்ணுக்கு தெரியுமா? எஸ், தெரியுமா? சாதாரணங்க சார். எப்படிமா? இன்னொரு சொல்ல. அப்ப ஈஸியா அது விசிபிளா இருக்காதுங்க. அப்ப என்ன ஆகும்? நிறைய ஃப்ளவர்ஸ் ஒயிட் கலர்ல நீங்க பார்க்கலாம், நிறைய ஃப்ளவர்ஸ் பஞ்சா அப்படியே ஒரு இன்ஃப்ளோரசன்ஸா தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பூச்சிகளை கவரும். அப்ப பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய தாவரங்கள் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும், நெக்டார்களை அதாவது தேன் சுரப்பிகளை கொண்டிருக்கணும். ஓகே, ஃப்ராக்ரண்ட் ஓடர் அதுல இருக்கணும். சரியா? அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாசனை அதுல இருக்கணும். அதுவே ரொம்ப சின்னதா இருந்துன்னா அந்த மலர்கள்லாம் ஒரு மஞ்சரி மாதிரி இருக்கும், ஈஸியா பூச்சிகளுக்கு அதோட கண்ணுல படும் மாதிரி இருக்கும். அண்ட் மலரின் நிறம் அல்லது நறுமணத்தால் விலங்குகள் கவரப்படுகின்றன. சரியா? அப்ப ஒரு சின்ன பூச்சி பறந்துகிட்டே போகுது, நல்ல கலர் தெரிஞ்சதுன்னா இங்க மலர் இருக்கு, அங்க தேன் இருக்கு அப்படின்னு அங்க போயிடும். சரிங்களா? அண்ட் நல்ல ஸ்மெல்ல வச்சு கூட வண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்ல வச்சுட்டு கரெக்டா போயிடும். அண்ட் பறவைகள் மற்றும் வண்டுகள் மூலம் மகரந்த சேர்க்கை வரும் தாவரங்கள் இவைகளை கவர்வதற்காக நறுமணத்தை சுரக்கின்றன. சார், ஏன் சார் அந்த தாவரங்கள்ல நல்ல வாசனை வருது, அந்த மலர்ல நல்ல வாசனை, இப்ப மல்லிப்பூ நல்ல வாசனை வருதா வரலையா? அந்த நறுமணம் எதுக்காகனா அட்ராக்ட் டு இன்செக்ட். சரியா? ரைட். அதுக்காகத்தான் அந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன். ரைட். விலங்குகளின் வருகை நீடித்துக் கொண்டே இருக்க மலர்கள் விலங்குகளுக்கு வெகுமதிகளை வழங்க வேண்டும். சார், கவர்ந்துகிட்டே இருக்கணும், நிறைய அனிமல்ஸ் எல்லாம் அந்த மலரை தேடி வரணும்னா என்ன பண்ணணும்? அவரு ஒண்ணு தேனை கொடுக்கணும் அல்லது உணவுப் பொருட்களை கொடுக்கணும். கொடுத்தாதான் அவர் வருவார், சும்மாலாம் வரமாட்டாங்க. இன்செக்ட் சும்மாலாம் தேடி வர மாட்டோம். நம்ம கூட நம்ம சும்மா பண்ணுவோம்னா எதுவும் கிடையாது. ரைட்டா? ஏதாவது நமக்கு கிடைக்குதுன்னா தான் நம்மளும் அதை செய்வோம். அதே மாதிரிதான் தாவரங்கள் விலங்குகளும் இதே மாதிரி தான். தேன் மற்றும் மகரந்த துகள்கள் போன்றவை பொதுவான மலர் வெகுமதிகளாக இருக்கின்றன. அப்ப ஃப்ளவர் என்ன சார் கிஃப்டா கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனை கொடுக்குது. ஒரு மலர் தேனை பூச்சிகளுக்கு வழங்குகிறது அல்லது தேனை விலங்குகளுக்கு வழங்குகிறது. அதனால்தான் அந்த பூச்சிகள் அல்லது விலங்குகள் அங்கு வருகின்றன. சரியா? அதே மாதிரி மகரந்த துகள்கள், சில விலங்குகள் மகரந்த துகளை கூட உணவாக எடுத்துக்கொள்கின்றன. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், இந்த மகரந்த துகள்கள் வந்து அதிகமான நியூட்ரிஷனை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அதனால அவைகளுக்கு உணவாகவும் பயன்படுகிறது. இதனால்தான் பூச்சிகள் மற்றும் விலங்குகள் இந்த மலர்களை நோக்கி வருகின்றன. சரியா? மலர்களில் இருந்து இந்த வெகுமதிகளை அறுவடை செய்வதற்காக மகரந்த சேர்க்கை காரணிகளான விலங்குகள் மலர்களை நோக்கி வரும் பொழுது மகரந்தமானது சூழ் முடிவுடன் தொடர்பு கொண்டு மகரந்த சேர்க்கையை நிகழ்த்துகின்றன. சரியா? அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுது, ஏதாவது கிடைக்குது, ஒரு விசிட்டர் மாதிரி வராங்க அனிமல்ஸ், வந்த உடனே இதெல்லாம் கிடைச்சது உடனே அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்னொரு இடத்துல போய் உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஃபியூஸ் ஆயிட்டு பாலினேஷன் நடந்து விடுகிறது. அந்த மகரந்த துகள்கள்
அடுத்த தாவரத்தினுடைய சூழ்முடியில விழுந்து மகரந்த சேர்க்கையில ஈடுபடுகின்றது. இப்படிதான் மகரந்த சேர்க்கை விலங்குகள் மூலமாக அல்லது பூச்சிகள் மூலமாக இப்படிதான் நடைபெறுகிறது. விலங்குகளின் உடலானது மகரந்த துகள்களை மேற்பூச்சி போல ஒட்டி கொள்கின்றன. அதாவது ஸ்டிக்கி பொதுவா இந்த மகரந்த துகள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஒட்டிக்கும். சரியா? இப்ப இந்த மாடு ஆடுலாம் ஓட்டிட்டு போனீங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்க்கலாம், அது உடம்புல ஒட்டிட்டு இருக்கும். பாத்திருக்கீங்களா? நாயுருவி கேள்விப்பட்டிருக்கியா? நாயுருவி நம்மளே நடந்து போனா கூட நம்ம உடம்புல ஒட்டிக்கும், பார்த்திருப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒட்டிக்கும் ஈஸியா. விலங்குகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நிகழும் மலர்களில் ஒட்டும் தன்மையுடைய மகரந்த துகள்கள் காணப்படுகின்றன. இது ரொம்ப முக்கியம். சோ எங்கெங்கெல்லாம் விலங்குகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்குதோ அந்த மகரந்த துகள் ஸ்டிக்கி நேச்சரா இருக்கும். விலங்குகள் தங்களுடைய உடல் மூலம் மகரந்த துகள்களை கொண்டு வந்து சூழ் முடியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது மகரந்த சேர்க்கையை நிகழ்த்தி எடுக்கின்றன. சரியா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஒரு அனிமல் மேல ஒட்டிக்கிச்சு அல்லது ஒரு பேர்ட்ஸ் மேல ஒட்டிக்குது, அது போயிட்டு வேற ஒரு ஃப்ளவர் மேல உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? அங்கு பாலினேஷன் நடந்துவிடும். சில தாவர இனங்களை மலர்கள் தங்களின் வெகுமதியாக மொட்டைகளை பாதுகாப்பான இடங்களை இடுவதற்காக இடங்களை வழங்குகின்றன. சார் சில ஸ்பீசிஸ் பார்க்கலாம், என்ன சார் ப்ரொவைட் பண்ணுது, என்ன ரிவார்டா கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய முட்டைகளை பாதுகாப்பா என்ன பண்ணிடும், அதனுடைய சூலகத்துக்கு உள்ள போய் போட்டு வந்துடும். ஏன்னா அங்க யாரும் உள்ள போக முடியாது. அதுக்காக அப்ப அதனுடைய முட்டைகளை மட்டுமே அந்த தாவரத்தினுடைய உட்பகுதியில வைத்து கொள்வதற்காக அது அந்த 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 பூச்சி வந்து அங்க போவார். அப்ப என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா பாலினேஷன் நடந்துரும். சரியா? ரைட். அதுக்கான எக்ஸாம்பிளே நம்ம பார்க்க போறோம். ரைட். இதற்கு எடுத்துக்காட்ட நம்ம என்ன சொல்லலாம்? இருக்கிறதுலயே உலகத்திலேயே ஒரு டாலஸ்ட் ஃப்ளவர் அப்படின்னு பார்த்தா அமார்ஃபோஃபாலஸ் தான். சரியா? உலகத்திலேயே மிக உயரமான மலர் எதுன்னு கேட்டாங்கன்னா அமார்ஃபோஃபாலஸ் தான். இது 6 அடி உயர முடியுது. 6 feet அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்ப ஒரு மனிதனுடைய உயரம் அளவுக்கு இருக்கும். இப்ப நம்மளாம் ஒரு 6 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உயரத்துக்கு ஒரே மலர் தான்டா. சரியா? ரைட். நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் அமார்ஃபோஃபாலஸ். இங்க பாருங்க. அப்ப இது வந்து நமக்கு தெரியும் அல்லி வட்டம், இது வந்து நமக்கு கைனீசியம். இதுக்குள்ள கேப் இருக்கா இல்லையா? கேப் இருக்குமா இல்லையா? அப்ப என்ன பண்ணிடும், பேர்ட்ஸ் அல்லது பூச்சிகள் என்ன பண்ணிடும், அதோட முட்டைகளை எத்தாந்து பாதுகாப்பா இங்க உள்ள போட்டு போயிடும். முட்டைகளை எத்தாந்து பாதுகாப்பா உள்ள வச்சுட்டு போயிடுவார். அதுக்கு அப்ப அது வந்து இங்க வந்து தேனை எடுக்கவோ எதுக்குமே வரல, தன்னுடைய முட்டைய எத்தாந்து உள்ள பாதுகாப்பா வச்சுட்டு போறதுதான் வருது. அப்ப அந்த சமயத்துல லைட்டா இது மேல எங்கன்னா பட்டுச்சுன்னா பாலினேஷன் நடக்குமா நடக்காதா? நடக்கும் சார். இதே மாதிரி நீட்ல வந்த ஒரு முக்கியமான கேள்வி மோத் மற்றும் யுகா. சரியா? இதே மாதிரியான ஒரு உறவு முறை அங்க காணப்படுகிறது. மோத் அண்ட் யுகா பிளான்ட். மோத்ன்றது ஒரு அந்து பூச்சிப்பா. மோத்துன்றது ஒரு அந்து பூச்சி. மோத்து தமிழ்ல தான் அந்து பூச்சின்னு சொல்றோம். இந்த அந்து பூச்சிக்கும் யுகா என்ற தாவரத்துக்கு இடையே இதே மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவர் தேன் எடுக்கலாம் வராது, ஒன்லி அதோட முட்டைய எடுத்துட்டு போயிட்டு அங்க விடுறதுக்காக வருது. அது எப்படி அப்படின்றத இந்த படத்தை பாருங்க. இதுதான் மோத். இவர் பேர் தான் யாரு? அந்து பூச்சி. தம்பி இந்த கற்றாழை பார்த்திருக்கீங்களா? கற்றாழை. இப்ப இந்த கற்றாழையிலே வந்து நம்ம ஆலோவேரா சொல்றோம், கரெக்டா? ஆலோவேரானா நம்ம சொத்து கற்றாழை. அது நம்ம இந்த அழகுக்காக பயன்படுத்துவாங்க, உடலை குளிர்ச்சி செய்வதற்காக பயன்படுத்துவாங்க. இன்னொரு கத்தாழை கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இந்த மலையல் பகுதிகள்லாம் இருந்ததுன்னா அங்க இருக்கும், நல்லா முள்ளுலாம் இருக்கும் அதுல. அதுதான் யுகா. சரியா? அந்த தாவரத்துக்கு பேரு தான் யுகா. அதனுடைய மலர் இங்க இருக்கு பாருங்க. இது அந்து பூச்சி. இவர் என்ன பண்ணுவாரு, இந்த இந்த இதுல பார்த்தோன்னா இந்த மலர்ல வண்ணம், அதாவது ஒரு ஒயிட் கலரா தான் இருக்கு. பாத்துக்கலாம், அது அடாப்டேஷன் பாரு. இந்த தாவரத்துடைய மலர் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஆனா ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரும் இந்த ஃப்ளவர். சரியா? நல்ல வாசனையா கூட இருக்காது. அப்ப இதுலயும் பாலினேஷன் நடக்கணும்ல. அப்ப பாருங்க அதோட அடாப்டேஷன் பாருங்க. அப்ப இந்த தாவரத்துல இந்த மோத்து என்ன பண்ணுவாரு,
தன்னுடைய முட்டைகளை பாதுகாப்பாக உள்ள இடுவதற்காக மட்டுமே இங்கு வரும். அப்போ வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா இதனுடைய மகரந்த துகள் ஒட்டி கொண்டு அடுத்த மலர்ல இதே மாதிரி முட்டையிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சூழ்முடியை ரீச் ஆகி மகரந்த சேர்க்கையில ஈடுபட்டுக்கிடும். இதுதான் அந்து பூச்சிக்கும் யுகா தாவரத்துக்குமான உறவு. மோத் அண்ட் யுகா இன்டர் ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கும். இது யாருக்குன்னா புரியலையா? புரியுது சார். ரைட். இங்கே உள்ள 2 இனங்களான மோத் என்ற பூச்சியும் யுகா என்ற தாவரமும் ஒருவருக்கொருவர் உதவி இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை சுழற்சியை முடிக்க இயலாது. ரொம்ப முக்கியம். சரியா? மோத் அண்ட் த பிளான்ட் cannot complete their life cycle without each other. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவரோட முட்டையை பாதுகாப்பா வைக்கலன்னா அதனுடைய அடுத்த ஆஃப்ஸ்பிரிங் வருமா? அந்து பூச்சியோட முட்டை பாதுகாப்பா லே பண்ணலன்னா அதுல இருந்து அதனுடைய அந்து பூச்சி இன்னொரு குட்டி அந்து பூச்சி உருவாகுமா? வராது. அதே மாதிரி இந்த யுகா தாவரத்துக்கு இந்த பூச்சியை விட்டா வேற எந்த பூச்சியும் அங்க பாலினேஷன்ல ஈடுபடாது. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, யுகா தாவரம் இந்த உலகத்திலே இல்லைங்க. யுகா தாவரம் உலகத்திலே இல்லை. அப்ப அந்த அந்து பூச்சி எங்க போய் முட்டையிடும்? முட்டையிடுமா? முட்டை வேற எங்கன்னா இட்டா கூட என்ன ஆயிடும்? அதோட ஆஃப்ஸ்பிரிங் போயிடும். அதே மாதிரி இந்த உலகத்திலே அந்து பூச்சி இல்லைன்னு வச்சுக்கோ, அப்ப யுகா தாவரத்துல மகரந்த சேர்க்கை நடக்குமா? நடக்குமா? நடக்காது. அப்ப நீங்க இத பாத்துக்குங்க. இதுதான் அந்து பூச்சி மோத் மற்றும் யுகா தாவரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறை. ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி இதை பொறுமையா பாக்குறோம். ரைட். இந்த அந்து பூச்சியானது யுகா தாவர மலரின் சூர்ப்பையில் உள்ள சூழ் அறையில், நோட் திஸ் பாயிண்ட், சரியா? The moth deposits its eggs in the locule of the ovary. எங்க லாக்யூல் சூழ் அறைக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிடும்? முட்டையை இட்டுட்டு வந்துடும். இந்த நேரத்துல மலரானது அந்து பூச்சியால் மகரந்த சேர்க்கை என்ற நிகழ்வுல அது அந்த நிகழ்வை பெற்றுக்கிடுகிறது. சரியா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சூழ் அறைக்குள்ள போகும்போது கண்டிப்பா என்ன ஆகும்? அதனுடைய மேல் பகுதி கண்டிப்பா மகரந்த துகளோடு இடைவினை புரியும், சூலகத்தோடு இடைவினை புரியும். அந்த சமயங்கள்ல தான் மகரந்த சேர்க்கை நடந்து விடுகிறது. சரியா? அந்து பூச்சியினுடைய இளம் லார்வாக்கள் யுகா தாவரத்தின் விதைகள் முளைக்கும் பொழுது வெளியே வருகின்றன. ஏன்? சூழ் அறைக்குள்ள போய் முட்டையை போட்டு வந்துட்டாரு. அப்ப என்ன ஆகும்? சூழ் விதையா மாறும். விதை எப்பொழுது முளைக்கிறதோ அப்பொழுது அதுக்கு உட்பகுதியிலிருந்து அதனுடைய இளம் லார்வாக்கள் வெளியே வரும். சரியா தம்பி? இந்த இது பார்த்திருப்பீங்க, மாம்பழம் பார்த்திருக்குமா? ஆமா சார், அதுல இருந்து கூட வரும் சார். மாம்பழத்துக்குள்ள அந்த பூ, அந்த கொட்டைக்குள்ள இருந்து புழு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? கொட்டையாண்டா நீங்க மாம்பழத்தை அப்படியே பிரிச்சு சாப்பிடும் போது திடீர்னு பிளாக்கா தெரியும். அதுக்கு என்ன காரணம்? எப்படி உள்ள போச்சு அந்த பூச்சி? பூவா இருக்கும் போதே வண்டு அதுல போய் உட்காந்துரும் சார். அப்படியே அது வண்டு உள்ளே போயிடுமாமா? வண்டு உள்ளே இருந்துருமா? எஸ் சார், வண்டு அப்படியே மாங்காய் பழத்துள்ளேயே இருக்கும் சார். அப்படியா? ஐயோ. ஆமா சார், அந்த வண்டு மலர் உள்ளேயே இருக்கும் சார் வண்டு. அதாவது அதோட லார்வா ஸ்டேஜ் தான்டா உள்ள இருக்கும். எங்கேயாவது வண்டு உள்ள இருந்து வெளியே வருதா? முட்டையிட்டு வந்துரும் சார். அவ்வளவுதான். முட்டை லாஸ்ட் ஸ்டேஜ்ல வரும்போது மாங்கொட்டையில இருந்து இந்த வண்டை தான் சார் வருது. அதான் அந்த லார்வா ஸ்டேஜ் தான் அது வெளியே. அதாவது நம்ம அதுக்குள்ள நம்ம இது பண்ணிடுறோம், அது வேற விஷயம். நான் பார்த்தது நம்ம மாம்பழம் சாப்பிடும் போது அந்த லார்வாவை தான் பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் வண்டா பார்க்கல. அதுக்கப்புறமா தான் அது மெச்சூர் ஆகும் மேபி. சரியா? நான் மாங்காய் பழம் சாப்பிடும் போது வண்டுலாம் வந்திருக்கு சார். வந்திருக்குமா? ஓகே ஓகே, சரி ஓகே. அது லார்வா ஸ்டேஜ் அப்ப முத்தி போயிருக்கும். ரைட், ஓகே. அப்ப அதுவும் இதே மாதிரி தான் ராஜா. சரியா? இதனாலதான் இந்திய மாம்பழங்கள் உலக சந்தையில அதிகமா விற்பனை ஆகாததுக்கான காரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா நேச்சர்னா இயற்கையில உருவான மாம்பழத்துல கண்டிப்பா உள்ள பூச்சி இருக்கணும். இருந்தா தான் அது இயற்கையா உருவான மாம்பழம். ரைட்டா? இதுவே சிந்தட்டிக் பாலினேஷன் மூலமா ஹைபிரிட் இப்பெல்லாம் பார்ப்பீங்க, நிறைய மாம்பழம் வந்துடும். சரியா? அதுக்குள்ளெல்லாம் பூச்சிகள்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் சிந்தட்டிக்கா உருவாக்கப்பட்டது ஒன்று. ஓகேவா? ரைட். இங்க பாருங்க, திருப்பியும் அந்த அந்து பூச்சி யுகா தாவரத்தை தான் நம்ம காமிச்சிருக்கோம். ரைட். பெரும்பாலான பூச்சிகள் என்ன ராஜா?
அத்திப்பழம் சொல்லணும் சார். அத்திப்பழத்துல இருந்து கூட விதைகள்ல இருந்து வருது. அதுதான் அத்திப்பழத்தை நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். அத்திப்பழம், அத்தியில வந்து பாத்தீங்கன்னா குளவிகள் மூலமான மகரந்த சேர்க்கை. குளவிகள், வாஸ்ப், சரியா? அது அப்படிதான். நீங்க அத்திப்பழத்தை பிரிக்கும் போது அதுவும் நேச்சுரலான அத்தினா கண்டிப்பா உள்ள இன்செக்ட் இருக்கும். அந்த வாஸ்ப் குளவி, குட்டி குட்டி குளவி இருக்கும். அப்படி இருந்தா தான் உள்ள பாலினேஷன் நடக்கும். ஏன்னா அதுக்குள்ளவே ஆண் மலர், பெண் மலர், மலட்டு மலர் எல்லாமே இருக்கும். அந்த பூச்சிகள் இருந்தா தான் அங்க மகரந்த சேர்க்கை நடக்கும். ரைட். பெரும்பாலான பூச்சிகள் மகரந்த சேர்க்கையை நிகழ்த்தாமல் மகரந்தம் அல்லது தேனை எடுத்துக் கொள்கின்றன. ஒரு சில இருக்கான் பாரு, ரொம்ப டேஞ்சரஸ் பெல்லோ. அவன் என்ன பண்ணுவான், தேனை மட்டும் எடையை இருந்து உறிஞ்சிக்கிட்டு ஆனா மகரந்த சேர்க்கைய ஈடுபடுத்த மாட்டான். அவரை நம்ம என்னன்னு சொல்றோம், தேன் கொள்ளையர்கள், போலன் ஆர் நெக்டார் ராபர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சார் இவங்க என்ன சார் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க. இவங்கதான் தேன் கொள்ளையர்கள். பூச்சி கரெக்டா அதோடைய அந்த தேன் உறிஞ்சக்கூடிய உறுப்பு ரொம்ப லென்த்தியா இருப்பார். என்ன பண்ணுவாரு, இவரு எடையை இருந்து நல்லா அதை உள்ள விட்டு கம்புட்டு தேனை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு பாலினேஷனுக்கு காரணமா அமையாது. அதனால இவரை நம்ம என்ன சொல்றோம், ராபர்ஸ், திருட்டு பையன், ரைட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் தேன் கொள்ளையர்கள், நெக்டார் ராபர்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? சார் இது எந்த மாதிரியான செடியில சார் நடைபெறும்? எந்த மாதிரியான செடினா, செடியை அப்படி நம்ம சொல்ல முடியாது பாப்பா. பூச்சிகள் தான் அந்த மாதிரியான பூச்சிகள். அதாவது எல்லா பூச்சிகளும் இப்படி இல்லை. எல்லா புலவர்லையும் இது நடக்கலாம். இந்த மலரும் நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி பூச்சிகள் நீங்க சொல்லலாம். பூச்சியோட பேரு கேக்குறியா பாப்பா? கூகுள் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன். நம்ம நெட்ல பார்த்தா தான் தெரியும். சரியா? என்ன வகையிலான பூச்சி அந்த மாதிரி, அல்லது என்ன வகையிலான அந்த சின்ன குட்டி பறவை தேனை மட்டும் திருடிட்டு வருதுன்னு நீங்க சும்மா போட்டு பாருங்க. நெக்டார் ராபர்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் நெக்டார் ராபர்ஸ் போட்டு பாருங்க, வந்துடும். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் போக வேண்டாம். இன்னும் எக்ஸாம்பிள் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இஃப் யூ வாண்ட் யூ கேன், நீங்க தெரிஞ்சுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அவன் போயிட்டு என்ன பண்ணுவான், ஒன்லி தேனை மட்டும் எடுத்துக்குவான். ஆனா அதனால எந்த யூஸும் இருக்காது. ஸோ அதனால அந்த பூச்சிகளை நம்ம என்ன சொல்றோம், நெக்டார் ராபர்ஸ் ஆர் போலன் ராபர்ஸ் சொல்றோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்து ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? ஓகே. நவீன்,